G7 மாநாட்டிற்கு இந்திய பிரதமருக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி 2019 அதுக்கு இடையில சில தெல்லவாரித்தனத்தை இங்கே கண்டுபிடிச்சாங்க. பார்த்த உடனே பொய் புரட்டு புத்தலாட்டத்தை. இதனால நமக்கு என்ன லாஸ் சார்? G7 மாநாட்டில் பணக்காரனை பகிச்சுக்கிறதுக்காக ஒரு சாதாரண குடும்பத்துக்கு போன முறை போனவே எல்லாமே வீணா போயிட்டாங்க. ஜெர்மன் அதிபர் வால்ஃப்க்கு வந்து பதவி போயிடுச்சு. பிரிட்டனோட பிரதமர் இங்கே வந்துட்டு போனாரு, பிரதமர் பதவி போயிடுச்சு. அப்போ அவர் பதவியில் இன்னும் பல ஆண்டுகள் நீடிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை ஜஸ்ட் பெரிய ப்ரைட் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டில் கலந்துக்கிறத இந்த முறை வந்து இதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு போவாங்க? ஏன்னா எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. வடிவேல் மாதிரிமா எதை வேணாலும் பாசிட்டிவ் பொய்ய புரட்டு பித்தலாட்டத்தை பிரிச்சு விட்டுருக்காங்க. இப்போ என்ன கிளப்பி விட்டுருக்காங்க அப்படின்னா ஜிஏ இந்த 3 நாள் தாக்குதல்களில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எதிர்கட்சியினர் ஆரம்பத்துல இருந்து கேள்விகளாக கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி விவாதிக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. இதுல உண்மை டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். G7 மாநாட்டிற்கு இந்திய பிரதமருக்கு அழைப்பு இல்லை அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகி இருக்கு. ஏன் அழைப்பு இல்லை, என்ன காரணம்? இன்னொன்று, இந்த G7 மாநாட்டில் கலந்துக்கல அப்படின்னா அதனால இந்தியாவிற்கு என்ன லாஸ்? அதாவது G7ன்றது ஒரு தனி அமைப்பு, அதில் இந்தியாலாம் கிடையாது. இந்தியாவை கூப்பிட வேண்டிய அவசியமும் கிடையாது. அவங்களா பார்த்து கூப்பிட்டா தான் உண்டு. உங்கள் வீட்டில் 3ஆவது வீட்டில் ஒருத்தவங்க குடியிருக்காங்கன்னா அவங்க மூத்த பையன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, 2வது பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, 3வது பொண்ணு கல்யாணத்துக்கு கூப்பிடலன்றது அது அவங்க இஷ்டம். ரைட்டா? நீங்கள் சொந்தக்காரன் மாமன் முறை வேணும், அத்தை முறை வேணும்னா உங்களை கூப்பிட்டுருப்பாங்க, ஏன் கூப்பிடலன்னு கேட்கலாம். அதனால் G7க்கு இந்தியாவுக்கு சம்மந்தம் இல்லை. முதல்ல G7ன்றது வளர்ந்த நாடுகள் மட்டும் இல்லாமல் பணக்கார நாடுகள் லிஸ்ட்டில் வரதான் G7. G7 அப்படின்னா குரூப் ஆஃப் 7 அர்த்தம். குரூப் ஆஃப் 7னா அமெரிக்கா, பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பானு, கனடா, இந்த 7 நாடு சேர்ந்தது தான் G7. ரைட்டா? அப்போ இதெல்லாம் வளர்ந்த நாடுகள், பணக்கார நாடுகள், உலகத்திலே பெரிய பணக்காரங்க இருக்கிற நாடுகள் இந்த G7 நாடுகள். ஸோ இவர்கள் முடிவெடுக்கிறது தான் அந்த உலகத்தில் பெருவாரியாக நடக்கும். ஏன்னா இவர்கள் தான் IMF, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு இருக்கும், அதை கட்டுப்படுத்துகிறது இவங்க தான். ஐநாவை கட்டுப்படுத்துறது இவங்க தான். உலக வங்கியை கட்டுப்படுத்துறது இவங்க தான். இப்போ புதுசாக ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கின்னு இருக்குது, அதையும் இவங்ககிட்ட தான் காசு வாங்கி வட்டிக்கு வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. ஸோ இப்படி எல்லாத்தையும் பணம் கொடுத்து, இப்போ நீங்கள் இப்போ உலக வங்கியில் பணம் வேணும் அப்படின்னா இவர்கள் கொடுக்குற காசை வச்சு தான் உலக வங்கி நமக்கு கடன் கொடுக்குன்ற மாதிரி. சரியா? ஷார்ட்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த G7ன்ற கூட்டம் வந்து வருஷம் நடக்கும். இது ஆரம்பித்தது வந்து 1981 ஆரம்பித்தாங்க, குரூப் ஆஃப் 7. அதுலேருந்து இது சிறப்பாக போயிட்டுருக்கு. அமெரிக்கா தான் இதுக்கும் தலைமை. இதில் வந்து பார்த்திங்கன்னா வளரும் நாடுகள் அப்படின்னு வேணால் வச்சுருந்தாலும் வளர்ந்த நாடாக ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம நாடு வளரும் நாடு தான், வளர்ந்த நாடை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா வறுமை கோட்டு கீழே கோடிக்கணக்கானவர்கள், கிட்டத்தட்ட 35 40 கோடி பேர் வறுமை கோட்டு கீழே இருக்கான். அதுக்கப்புறம் பணக்காரன் சேர்ப்பான அவங்கள. இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 7-8 பிள்ளைங்க இருக்குமா, ஒருத்தன் வந்து பையன் பங்களா வீடு வச்சுருக்கான், அவனுக்கு 2 பிள்ளை தான் இருக்குது, ஒரு பையன் 1 பொண்ணு. பையன் லண்டனில் படிக்கிறான், பொண்ணு வந்து அமெரிக்காவில் படிக்குது, நியூயார்க்கில். 2 பிள்ளைங்க இருக்காங்க, பெரிய பங்களா வீடு, 5 கார் இருக்குது. ரைட்டு. அதுக்கு எய்த்த வீடு ஒருத்தரோட வீடு. 9 பிள்ளைங்க இருக்குது. 9 பிள்ளைங்கள ஒரு பையன் நல்லா படிக்கிறவன் லயோலா காலேஜில் படிக்கிறான். 3வது பொம்பளை பிள்ளையும் ஒரு நல்ல காலேஜில் இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருக்கு. 2வது பையன் வேஸ்ட்டு, 3வது பையன் தத்தி, 4வது பையன், 5வது பொண்ணு அறவேட்டு, அது ஏதோ பிகாம் படிக்குது, 45 மார்க் ஜஸ்ட்டு பாஸில். 7வது பையன் கத்தி தூக்கிட்டு பிளேடு பிச்சுவா பக்கரி மாதிரி சுற்றுறான். 8வது பையன் பார்த்தா ஆட்டோ ஓட்டுறான். இப்படின்னு ஒரு 8 பிள்ளைங்க இருக்குது. இப்போ இவர்களே அந்த எய்த்தாப்பில் இருக்க பணக்காரன் வீட்டில் எத்தனை பிள்ளை இருக்குது? 2 பிள்ளை தான் இருக்குது. ஒன்று அமெரிக்காவில் படிக்குது, ஒன்று லண்டனில் படிக்குது. சரிதா? அப்போ அவன் உங்களை மதிப்பானா? அப்படி இருந்தாலும் எய்த்த வீடு ரொம்ப நாளாக இருக்கான் சொந்த வீட்டுக்காரன். ரைட்டா? அவங்க அப்பா ஒரு நல்லா படித்தவர், அதில் படித்த 2-3 பசங்கள்லாம் நல்ல பையங்களாம் இருக்காங்க, நேர்மையான பையன், மூத்த பையன் நல்ல பையன், 3வது பொருள் நல்ல பொண்ணு அப்படின்ற அந்த 2 பேருக்கான மரியாதையை வச்சு இந்த 8 பேரையும் சரி இவங்க அப்பனையும் கூப்பிடுவோன்னு கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இந்தியாவில் உள்ள அறிவுஜீவிகள் இருக்காங்கல்ல. ரைட்டா? இந்த அறிவுஜீவிகளும் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளும் என்ன ஆகுதுன்னா இந்தியாவுக்கு ஒரு பெருமை தேடி தருது, மோடிக்கே ஒரு பெருமை தேடி தருது. அதனால மோடியை கூப்பிட்றாங்க. ஏன்னா இந்த ஊருக்காரன் தான் படிச்சுட்டு அங்கே வழி இல்லை வக்கு இல்லைன்னு சொல்லி இவங்க சரியாக எதுவும் செஞ்சு விட்டுட்டு படிப்பாளிகளுக்கு அறிவாளிகளுக்கு மரியாதை இல்லைன்றனால நம்ம நாட்டுக்கு வர்றான்.
நம்ம நாட்டில் வந்து முக்கியமான இடத்துல பூரா அவன் தான் இருக்கான். கூகுள் சிஓ அவன் தான் இருக்கான். விண்டோஸில் அவன் தான் இருக்கான். எல்லா கம்பெனிலையும் அறிவாளிகள் நிறையா இருக்கான். ஆனால் அந்த நாடு நல்ல நாடாக இருந்தால் கூட அந்த அரசாங்கங்கள் சரியில்லை, திறமையற்றவர்களுடைய அரசாங்கமாக இருந்தால் கூட இவரோட தயவு நமக்கு வேணும்னு கூப்பிடுவான். மோடியை கூப்பிட்டாங்க. இவர் நீட்டாக பேண்ட் ஷர்ட்லாம் போடுறாரு, காலைல ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றுறாரு, சாயந்தரம் ஒரு ட்ரெஸ்ஸு மாட்டுறாரு. சரி, கல்யாணத்துக்கு கூப்பிட்டா டீசெண்டாக வருவார் அப்படின்றதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருந்த மாதிரி கூப்பிட்றாங்க. 2019 போயிட்டுருக்காரு. அதுக்கு இடையில சில தெல்லவாரித்தனத்தை அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. நீங்கள் ஜியை நினச்சிடக்கூடாது. பார்த்த உடனே பொய் புரட்டு பித்தலாட்டத்தில் பார்த்து நீங்கள் வேறு மாதிரி போகிறான்னு இந்த டைம் கூப்பிடல அப்படின்னா என்ன ஆகுதுன்னா, ஜியை வந்து ஒரு சர்வதேச தலைவராக எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பூஸ்டப் பண்ணி ஜெய்சங்கர் கொண்டு போனார். அமெரிக்காவில் கூட்டம் நடத்துவாங்க, கனடாவில் கூட்டம் நடத்துவாங்க. ஜி கையை காட்டுவார், காலை காட்டுவார். உலக தலைவன் ரேஞ்சுக்கு கொண்டு போனோன்னே அவங்களா விட்டு வச்சாங்க போய் தொலைதுன்னு. ஸோ ரொம்ப ஓவராக போனவொடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா கட் பண்ணி விட்டாங்க. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் கூப்பிட்டு பல கையெழுத்துக்களை வாங்கிட்டு அனுப்பி விட்டார். மதிக்கவே இல்லை. அப்படியே ரொம்ப சோகமாக தான் ஜி உட்காந்துருந்தார். இப்போ கனடாவும் வந்து கூப்பிட வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே உள்ள சீக்கியர்கள் வந்து இவரை கூப்பிடக்கூடாது, இந்தியாவை அழைக்கக்கூடாது, குறிப்பாக மோடியை அழைக்கக்கூடாது அப்படின்றாங்க. சரி, சீக்கியர் சொல்கிறத கனடாக்காரன் ஏன் கேட்கணுன்னா, சீக்கியர்கள் வாக்குகளை வைத்து தான் அங்கே ஜெயிக்க முடியும். அவர் தான் மைனாரிட்டி, நிறைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்காங்க, அதிகார பதவியில் இருக்காங்க, தொழிலாளர்கள் முதலாளிகளாக இருக்காங்க, தொழில் முனைவோராக இருக்காங்க. ஸோ அவர்களை பகைச்சிக்க வேணாம், அவர்கள் ஓட்டு போட்டால் நமக்கு பிரயோஜனம். இந்தியானால எந்த பிரயோஜனம் இல்லை. இந்தியர்கள் அங்கே போய் செட்டில் ஆனால் கூட அவர்கள் ஓட்டு நமக்கு தேவைன்றதுனால சீக்கிய மக்கள் சொல்கிறத கேட்டு ஜியை கூப்பிடல. இதுதான் ஒரு நமக்கு பெரிய ஒரு பின்னடைவை. ட்ரம்ப் அமெரிக்கா அதுக்கு தலைமை தாங்குது அப்படின்னு சொன்னீங்க. ட்ரம்ப் அவர்களுடைய பதவியேற்புக்கு கூட அமெரிக்கா தலைமை தாங்கலை, கனடா தான் தலைமை தாங்குது இந்த டைம். அமெரிக்கா அதில் இருக்குது. அதாவது அது தந்தை வந்து அமெரிக்கா தான், தாய் பிரிட்டன், இதெல்லாம் குழந்தைங்க, புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் இருக்கிறதுனால இவர்கள் வந்து இந்தியா அழைக்க வேணான்னு சொன்னதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவோ பிரிட்டனோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனோ கிடையாது. அங்கே உள்ள சீக்கிய மக்கள் வந்து லெட்டர் கொடுத்தேன்னா உனக்கு ஓட்டு போட மாட்டோம், ஜியை கூப்பிடக்கூடாதுன்னு. ஸோ அதனால் இதற்கு முதல்ல என்ன காரணம் சார்? சீக்கியர்களுக்கு கூப்பிட காரணம் என்னென்னா, அவர்கள் தனிநாடு கேட்டு போராடுறவனுக்கு ஆதரவாக இருக்கான். வெளிநாட்டில் உள்ள சீக்கியர்கள்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறார்கள். தனிநாடு கேட்டு பஞ்சாபை தனியாக பிரித்து தனிநாடாக ஆக்க வேண்டும் என்பவர்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறான். அங்கே கனடாவில் உட்காந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்திய அரசு சொல்லுது. நிசார்னு ஒருத்தரை சுட்டு கொண்டாங்க. அவர் வந்து ஒரு மதத் தலைவர், ரெண்டாவது தனி பஞ்சாபுக்கு ஆதரவாளர். எனவே அவரை கொன்னுட்டாங்க. அது கொன்னது இந்திய உளவுத்துறை தான் அப்படின்னு சொல்லி கனடா அரசாங்கமே குற்றம் சாட்டுது. ஆதாரத்தை காட்டுன்னு இந்தியா சொல்லிச்சு. சில ஆதாரங்களை அவர்கள் கொடுக்கும்போது அதை ப்ரெஸ்ஸில் ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இப்படி பல பிரச்சனைகள், சண்டைகள் இருந்தது. அதனால் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் தீரா பகை மாதிரி ஆகி, அதாவது பகை நாடு ஆயுதம் வச்சு தாக்குறது, சண்டை போடுறதுலாம் இல்லை, வேணாம் இவங்க பஞ்சாயத்தை வேணாம் கட் பண்ணி விடு அப்படின்ற மாதிரி கட் பண்ணி விட்டாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் மோடி அப்படின்னு பல ட்வீட்டுகளில் வந்து சொல்லியிருக்காங்க, பல நேரங்களில் சொல்லியிருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் வந்து பிரதமரை அழைக்கணும் அப்படின்னு ஒரு அது நீங்கள் காலேஜில் படித்த காலத்தில் பேப்பரை படிச்சுட்டு பேசுகிறீங்க. அப்போ ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். போன 5 வருஷத்துக்கு முந்தின 5 வருஷத்தில், 10 வருஷத்துக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை சொல்கிறீங்க. இப்போ ஃப்ரெண்டு கிடையாது, புரியுதா உங்களுக்கு? அந்த காலத்தில் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அடுத்து வந்து இவர் துரோகம் செய்து விட்டார் என்று அவர் நினைத்து கொண்ட காரணத்தால், ஆனால் உண்மையிலேயே இவர் துரோகம், இப்போ கமலஹாசன் மாதிரி தான் பேசியாகும். இப்போ அவர் வந்து மோடி வந்து ட்ரம்ப்புக்கு துரோகம் செய்து விட்டார் என்று ட்ரம்ப் நினைத்ததாக அமெரிக்க மக்கள் கருதியதால் ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பின்னடைவு ஏற்பட்டதாக பைடன் அரசாங்கம் சொன்னுச்சு. அப்போ பைடன் அரசாங்கத்தை மோடி ஆதரித்ததுனால அவர் ட்ரம்ப்பை எதிர்க்கிறாரோன்னு சொல்லி அமெரிக்க மக்களும் ட்ரம்ப்போட கட்சிக்காரர்கள் நினச்சதுனால ட்ரம்ப் வந்து மோடியை கலட்டி விட்டார் அப்படின்ற ஒரு பேச்சும் அங்கே அடிபடுவதாக தெரியுது. அதனால தான் பதவியேற்பு கூட அழைக்கலையோ? அதனால தான் அவர் அழைக்கலைன்ற மாதிரி தோணுது. ஸோ அதுக்கு அப்படின்னு சொல்லப்படுது, காரணம் சொல்லப்படுது. ஸோ வந்து இதுக்கு வந்து மோடிஜியும் பதில் சொல்லலை, ட்ரம்ப்பும் பதில் சொல்லலை. ஆனால் வேறு விதமாக பதில் சொல்லியிருக்காங்க. இதனால் நமக்கு என்ன லாஸ் சார்? G7 மாநாட்டில் பணக்காரனை பகிச்சுக்கிறதுக்காக ஒரு சாதாரண குடும்பத்துக்கு என்ன லாஸோ அதுதான். இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்க, ஒரு 4 குடும்பத்தோடு பழகிட்டீங்க, அதில் 2 பேர் கோடீஸ்வரர்கள், நீண்ட காலம் அவங்களுக்கு பல உதவிகள் நீங்கள் செஞ்சுருக்கீங்க, சரிங்களா? எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அவசரம்னு வர நேரத்தில் அவங்கள நீங்கள் போய் பகைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன லாஸ் வருமோ அதுதான். சர்வதேச அளவில் IMFல கடன் வாங்கணுன்னாலும் சரி, வேர்ல்டு பேங்க்கில் ஏதாவது பணம் வேணும்னு கேட்டாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணணுன்னாலும் சரி, இது ஐநாவில் ஏதாவது நம்ம பேசணுன்னாலும் சரி, இந்த கூட்டத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 7 நாடுகள் நான் சொன்னேன் இல்லையா, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், கனடா,
இது அமெரிக்கா. இந்த 7 நாடுகள் தாண்டி ஒரு 5 பேர் வந்து நிரந்தரமாக கலந்துக்குவாங்க. கூப்பிட்டாலும் அவங்கள கூப்பிட்டே ஆகணும். யாருன்னா யூரோப்பியன் யூனியன் உடைய தலைவர். யூரோப்பியன் யூனியன் ஒட்டுமொத்தத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் இருக்கு. அது பொதுவான முடிவுகள் எடுக்கக்கூடியது. அந்த பணத்தை பற்றி அதை பற்றி பரிவர்த்தனை அவரும் வருவார். அதோட செக்ரட்டரி வருவாங்க. அந்த லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. இது போக ஐஎம்எஃப் உடைய தலைவர் வருவார். யூஎன்னுடைய ஜெனரல் செக்ரட்டரி வருவார். வேர்ல்டு பேங்கோடைய தலைவர் வருவார். அப்புறம் ஆப்பிரிக்க வளர்ச்சி வங்கியோட தலைவர் வருவார். இவர்கள்லாம் இந்த ஆப்பிரிக்கன் வளர்ச்சி கொடுக்கல. இந்த 3 பேரும் நிரந்தரமாக வருவாங்க. யூரோப்பியன் யூனியன் நிரந்தரமாக கலந்துக்குவாங்க. மித்தவங்க அவங்க இஷ்டப்பட்டால் கூப்பிடலாம். இந்த டைம் வந்து உக்ரைனை கூப்பிட்ருக்காங்க, பிரேசிலை கூப்பிட்ருக்காங்க, இந்தியாவை கூப்பிடல. இதுதான் காரணம். அப்போ சர்வதேச தலைவராக வளர்ந்து வந்தக்கூடிய மோடிஜிக்கு இது ஒரு பெரிய அடியாக பார்க்கும். சம்மட்டி அடியாக. வேற எந்தெந்த நாடுகளுக்கு அழைப்பு கொடுக்கும்? கடந்த முறை கலந்து கொண்ட நாடுகள், இந்த முறை எந்தெந்த நாடுகள்? இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா கூப்பிட்ருக்காங்க. அமெரிக்காவுக்கு சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஆகாது தான், ஆனாலும் கூப்பிட்ருக்காங்க. பிரேசிலை கூப்பிட்ருக்காங்க, உக்ரைனை கூப்பிட்ருக்காங்க. இப்படி ஒரு 7-8 நாடுகளை கூப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை கூப்பிட்ருக்காங்க. சவுதியை கூப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி நாடுகளை கூப்பிட்ருக்காங்க. இவரை கூப்பிடல. இதில் என்ன அப்படின்னா, போன முறை போனவன் எல்லாமே வீணாக போயிட்டான், விளங்காமல் போயிட்டான். ஜெர்மன் அதிபர் வால்ஃபுக்கு வந்து பதவி போயிடுச்சு. பிரிட்டனோட பிரதமர் இந்திய வம்சாவாலின்னு ஒருத்தர் இருந்தார்ல, ஏன்னா அவர் பதவி போச்சு. இங்கே வந்துட்டு போனார், பிரதமர் பதவி போயிடுச்சு. பைடன் வயசாகி பதவி போய் கேன்சரே வந்துருச்சு கலந்துக்கிட்டதுனால. போப்பு வந்துட்டு போனார், செத்து போயிட்டார். ஏன்னா இப்படி வந்து போன கூட்டத்தில், இத்தாலியில் நடந்த கூட்டத்துக்கு போனவன் 6 பேர். ஜப்பான் பிரதமர் பதவி போச்சு. இப்படி எல்லாரோட பதவி போனது மட்டும் இல்லாமல் ஜியவே தூக்கி விட்டாங்க. ஜஸ்ட் மிஸ் ஜி பதவி போயிருக்கும்ல போன டைம் எலெக்ஷனில். ஜஸ்ட் மிஸ்ஸில் ஏதோ அவர் பதவியில் இன்னும் பல ஆண்டுகள் நீடிப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டாருன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ்பத்திரியில் சேர்த்தா கூட பிழைக்க மாட்டாருன்னு வாங்க, ஏதாவது பாடியை கொண்டு போயிருங்க அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இன்னொன்று வந்து நல்ல வேலைங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு, பிழைச்சிக்குவார். இன்னும் 2-3 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 2024 எலெக்ஷனில் அவர் வின் பண்ணதை சொல்கிறீங்க, ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு. ஆமாம். ஓகே. அப்போ சில நேரத்தில் சொல்லுவாங்க, தும்மிராமல் பார்த்துங்க, தும்முனார்னா டப்புன்னு போயிடலாம், 2 வருஷத்துக்கு இருப்பார். அந்த மாதிரி ஜியை வந்து சில இது பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஸோ ஜி ஜஸ்ட்டு மிஸ் தான். நீங்கள் தப்பிச்சு திரகாத்திரமாக ஆகிட்டான்னு சொல்ல முடியாது அரசியலில். ஜி தும்மிராமல் பார்த்துங்கன்னு அனுப்பி விட்ருக்காங்க. இந்த டைம் கூப்பிட்டு கடந்த முறையெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ரைட் அப்படின்னு சொல்லி இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு வந்த பிறகும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க பாஜகவினர். இந்த முறை வந்து இதை அவங்க எப்படி ஃபேஸ் பண்ணி கொண்டு போவாங்க? ஏன்னா எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணுவாங்க. வடிவேல் மாதிரிம்மா, அதாவது எதை வேணாலும் பொய்யை புரட்ட பித்தலாட்டத்தை திரிச்சு விட்ருவாங்க. இப்போ என்ன கிளப்பி விட்ருக்காங்க அப்படின்னா, ஜியே புறக்கணிச்சிட்டாரு. நான் போலையா, நாங்கள் உங்களை கூப்பிடாம விட்டாங்க அப்படின்னா, அவங்க கூப்பிடாம விட்டாங்க, நானே வரலன்ட்டு நீங்கள் என்ன அவங்கள போய் சொல்லியிருக்கீங்க, நான் போகல அப்படின்னு சொல்லி இவங்க உருட்டுவாங்க. அது மாதிரி ஒரு 4 பேர் காசு கொடுத்து, பாண்டே இண்டே எல்லாமே ஒரு 4 சேனல் வச்சுருக்காங்க. அதில் வந்து ஜி வந்து தவிர்த்து விட்டார், கனடாவில் நடத்தினா நான் வரமாட்டேன்ட்டார் அப்படின்னு இவங்களா சொரிஞ்சுக்கிறேன். இந்த இந்தியா பாகிஸ்தான் 3 நாள் தாக்குதலில் வந்து இந்தியாவுக்கு நஷ்டம் இல்லை, இந்தியா வந்து சரியான பதிலடி கொடுத்துருக்கிறது, பாகிஸ்தான் வந்து அழிஞ்சது அவ்வளோதான் இப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம். முப்படை தளபதிகளும் விளக்கம் அடித்தாங்க, இராணுவ தளபதிகள் விளக்கம் அடித்தாங்க. இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து முப்படை தளபதிகளோடக்கு தலைவராக இருக்கக்கூடிய சௌஹான் அவர் வந்து கொடுத்த பேட்டி இப்போ வைரல் ஆகிட்டுருக்கு. அதற்கு பதில் தந்துட்டுருக்காங்க பாஜகவினரும். அதில் வந்து ரஃபேல் தாக்கப்பட்டது, விமானங்கள் 4-5 விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கும்போது, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து இந்த நஷ்டத்தை பார்க்கக்கூடாது, போரை தான் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். விமானங்கள் தாக்கப்பட்டது அப்படின்னா அப்புறம் அதில் விமானிகள் இருந்திருக்க மாட்டாங்களா? கட்டாயம் இருந்திருப்பாங்க. ஆனால் வந்து இராணுவ தளபதி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எந்த விமானியும் வந்து உயிர் போகலை, எல்லாரும் வீடு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இது அவங்க வந்து எப்படின்னா, விமானத்தில் அவன் அடித்த உடனே இவங்க விமானம் இந்த மாதிரி சரியில்லைன்னு தெரிஞ்சால் நம்ம எல்லைக்குள்ளேயே குதிச்சிருப்பாங்க. நம்ம எல்லைக்குள்ளேயே குதிச்சுட்டு வெறும் விமானம் போயிருக்கு தான் இருக்குது. நீங்கள் கேட்குறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. நான் செத்துருக்க மாட்டான்னா விமானத்தை ஓட்டு போனவன் சாகாமல் எப்படி இருப்பான்? அதாவது இது எல்லாமே வடிவேல் காமெடி தான். சண்டையில் கிளியாத சட்டை எங்கே இருக்குன்றது தான் சிம்பிளாக தளபதி சொல்லியிருக்காரு. எப்படிங்க எத்தனை 6 ரஃபேல் விமானத்தை போக்கி தள்ளிட்டீங்களே அப்படின்னா, அதை நீங்கள் பார்க்கக்கூடாது. ரஃபேல் விமானமே வந்து போகலை, ரஃபேல் விமானம் வந்து இந்த இதில் பலியாக அதை சொல்லியிருக்கவே மாட்டார். இல்லை இங்கே நஷ்டத்தை நீங்கள் பார்க்காதீங்க, நம்ம நினைச்ச வேண்டிய இலக்கை அடைஞ்சிட்டோம். அது அந்த சௌஹான் வந்து சொல்லலை. இங்கே சமீபத்தில் சாணக்கியா சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதில் ஒழுங்கமாக தயவு செய்து இவங்கெல்லாம் பாவமாக அவங்கெல்லாம் எங்கே பார்க்குவீங்க, காஷ்மீர் எங்கே இருக்குன்னு அவங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் இல்லை முன்னாள் இராணுவ வீரரை வச்சு, அது முன்னாள் இராணுவ வீரர்னா அவர் தான் இராணுவ தளபதியாக இருந்தார். அவர் அப்போ 14 லட்சம் இராணுவத்தினரில் ஒரு துளியாக ஒரு ஆள் இருந்திருப்பார்.
அவர் எப்படி அவர் நான் முன்னாள் இராணுவத்தினா அவர் போய் இப்போ பாகிஸ்தானில் இப்போ போய் பார்த்தாரா அவர் ஃப்ளைட்டு கிளம்புனதை லேண்ட் ஆனதெல்லாம் பார்த்தாரா? சும்மா அவர்களாக ஒரு கச்சேரி வச்சு நடத்துகிறது. இப்போ இளையராஜா வந்து ஒரு மியூசிக் டைரக்டரு. இப்போ ஊரில் கச்சேரி போடுவாங்க திருவிழாக்கு, அவன் அந்த பாட்டையே பாடுவான். அதுக்காக அவன் இளையராஜா ஆயிட முடியுமா? புரியுதா உங்களுக்கு? இல்லை எஸ்பிபி ஆயிட முடியுமா? ஜானகி ஆயிட முடியுமா? அவங்க இப்போ அவங்க குரலில் அவங்க கத்திட்டு இருப்பாங்க. பொழுது போகாதான் அதை உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி தான் இது. ஸோ அது மாதிரி அவர்கள் இதை சொல்லியிருக்காங்க. என்ன நடந்துச்சு அந்த 3 நாள் தாக்குதல்கள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எதிர்க்கட்சியினர் ஆரம்பத்துல இருந்து கேள்விகளா கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு சிறப்பு கூட்டம் நடத்தி விவாதிக்கணும் அப்படின்னும் கேட்டுட்டு இருக்காங்க. சிறப்பு கூட்டம்லாம் தேவையில்லை அது எப்படி உண்மை தெரிஞ்சு அப்படிங்கிறது உண்மை தெரிகிறதுக்கு எப்படி சிறப்பு கூட்டம் நடத்துவாங்க? எதிர்க்கட்சியினர் விடுற மாதிரி இல்லையே. இப்ப மழைக்கால சிறப்பு கூட்டத்தொடர் அதெல்லாம் வரப்போகுது. எதிர்க்கட்சிகள் என்ன கிழிச்சிருவான்? ஒன்றுமே பண்ண முடியாது. எதிர்க்கட்சிகள்னால எதையுமே செய்ய முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நன்றி சார், நன்றி. மீண்டும் வணக்கம்.